ரெக்கார்டிங் ஆப்ஷன் எஸ் மேம். கொடுத்துருக்காங்க. ஓகே, நேற்று நம்ம இது வரைக்கும் முடிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு இம்பார்ட்டன்டான போர்ஷன் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஆர்மேச்சர் ரியாக்ஷன், எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆர்மேச்சர் ரியாக்ஷன், கிராஸ் மேக்னடைசேஷன் அண்ட் டிமேக்னடைசேஷன் பார்த்தோம். மெத்தட்ஸ் டு ரெடியூஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆர்மேச்சர் ரியாக்ஷன், அது ஒரு சில இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இன்டர்போல்ஸ் கனெக்ட் பண்றது, காம்போல்ஸ் கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன் ஆஃப் த சைடு எஃபெக்ட் வந்து காம்படேஷன் பேடா இருக்கும் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இருந்தா. ஓவராலா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு டிசி ஜென்ரேட்டரை லோட் பண்ணும்போது, எனி டிசி மிஷின் ஃபார் தட் ஃபேக்ட் லோட் பண்ணும்போது ஐஎல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆர் இன்டர்ன் ஐஏ இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆர்மேச்சர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆர்மேச்சர் கிரியேட் பண்ற ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இது வந்து ஃபீல்டு ஃப்ளக்ஸோட ரியாக்ட் ஆகும். அப்படி ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது ஆர்மேச்சர் ரியாக்ஷன் நடக்கும், அதாவது கிராஸ் மேக்னடைசேஷன் ஆர் டிமேக்னடைசேஷன். ஸோ ரெண்டுத்தோட எஃபெக்ட் என்னன்னா, ஆம்பியர் ஃப்ளக்ஸ் பர் ஆம்பியர் டர்ன்ஸ் போல் அது வந்து ரெடியூஸ் ஆகும், ஆர் ஆவரேஜ் ஃப்ளக்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் எடுத்துக்கலாம். ஸோ ஆவரேஜ் ஃப்ளக்ஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா இன்டர்ன் மெஷினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஜென்ரேட்டர் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கட்டும், இல்ல மோட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கட்டும் இருக்க போகுது. ரைட்டா? ஸோ அதெல்லாம் இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஜென்ரேட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துக்கோம் ஃபர்ஸ்ட். ஸோ ரெண்டு விதமா நம்ம ஜென்ரேட்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அனலைஸ் பண்ணலாம். ஒன்று ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்னொன்று லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்றது நம்ம லோட் பண்ணாம, மிஷினை லோட் பண்ணாம ஃபைண்ட் அவுட் பண்றது. ஸோ இந்த வோல்டேஜ் வெர்சஸ் ஃபீல்டு கரண்ட்னு சொல்லலாம். என்ன வோல்டேஜ்? டெர்மினல் வோல்டேஜா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆர்மேச்சர் வோல்டேஜா இருக்கலாம். இது ரெண்டுமே ஒன்னு டிபெண்ட் தான். பிகாஸ் ஐஏ டிராப் வந்து கம்மியா தான் இருக்கும், ஐஏ ஆர்ஏ டிராப் கம்மியா தான் இருக்கும். ஆல்ரெடி நம்ம சொல்லும் போது ஆர்மேச்சர்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், அது வந்து நம்ம எந்த அளவுக்கு கம்மியா டிசைன் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு எஃபிஷியண்டா இருக்கும் மோட்டர் இல்லையா? ஸோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்ற போது the terminal voltage should be approximately equal to the armature voltage. Motor இருந்தா back EMF, generator இருந்தா generated EMF. ஓகேவா? So these two things versus field எடுத்தோம்னு சொன்னா அது வந்து ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் நோ லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ். லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லும்போது the terminal voltage versus IL or IA. அதே மாதிரி அதை வந்து மூணா டிவைட் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்டர்னல் அண்ட் ஆர்மேச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லலாம். ஸோ எக்ஸ்டர்னல் லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னோட டெர்மினல் வோல்டேஜ் வெர்சஸ் ஐஎல். டெர்மினல் வோல்டேஜ் தான் அவுட்புட் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ அவுட்புட்ன்றதுனால அதை எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸா நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து இஏ, அதாவது இன்டர்னலா ஜென்ரேட் ஆகிற இஎம்எஃப். இந்த இஎம்எஃப்ல இருந்து தான் எனக்கு இந்த வோல்டேஜ் கிடைக்குது. ஸோ இது இன்டர்னல்னு எடுத்துக்கிறோம். இஏ வெர்சஸ் ஐஏஆர் ஐஎல். ஆர்மேச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்றது ரெண்டு கரண்ட்டுக்கு உள்ளது, அதாவது ஃபீல்டு கரண்ட்டுக்கும் லோட் கரண்ட்டுக்கும் உள்ளது. இதுல என்ன தெரியும் ஆர்மேச்சர் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு ஆர்மேச்சர் டிராப் இருக்குது, அந்த டிராப் வந்து என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸை அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்றது தெரியும். செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி ஜென்ரேட்டர் நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்தா இப்படிதான் இருக்கும். ஓப்பன் சர்க்யூட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்பவுமே வந்துட்டு நமக்கு ஃபீல்டு அப்படின்றது ஒரு ரெசிடியூவல் வோல்டேஜ் இருந்துட்டே இருக்கும். ஃபீல்டுல ஆல்ரெடி அது ஒரு கண்டிஷனா படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ எல்லா மெஷின்லயுமே வந்துட்டு ஒரு ரெசிடியூவல் வோல்டேஜ் இருக்கும். ஸோ இந்த கர்வ் பார்த்தா நமக்கு ஓரளவுக்கு லீனியர் கர்வா தான் வரும். ஒரு அளவுக்கு மேலதான் சேச்சுரேட் ஆகும். ஸோ இது வந்து நம்மளோட பிஹெச் கர்வ் மாதிரியே தான் இருக்கும். பிஹெச் கர்வ் ஆர் ஃப்ளக்ஸ் கர்வ் மாதிரியே தான் இருக்கும் ஓசிசி கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தா. ஸோ இந்த பார்ட் வந்து லீனியரா இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது வந்து சேச்சுரேட் ஆக ட்ரை பண்ணும். பிகாஸ் நம்மளோட கோர் எந்த மேக்னெட்டிக் மெட்டீரியலா இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல சேச்சுரேட் ஆகும். அதே தான் இங்கேயும் நடக்கும். ஸோ இதுல வந்து ஒரு சில எஃபெக்ட் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸ்பீடு ரெடியூஸ் பண்ணா என்ன ஆகும்? ஸ்பீட் ரெடியூஸ் பண்ணும்போது, அதாவது இதுதான் இன்புட், மெக்கானிக்கல் பவர் தான் இன்புட் ஜென்ரேட்டர்னு சொல்லும்போது, அப்போ ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணும்போது நம்மளோட டெர்மினல் வோல்டேஜ் ஜென்ரேட் பண்றதும் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபார் வேரியஸ் ஸ்பீட்
நமக்கு கீழே தான் இங்க கர்வ் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபீல்டு. நான் எக்ஸைட்டேஷனை இன்க்ரீஸ் பண்றேன், அப்போ எனக்கு டெர்மினல் வோல்டேஜ் என்ன ஆகும் அட் கான்ஸ்டன்ட் ஸ்பீட். இந்த கர்வ் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்ல எடுத்துக்கணும். ஸோ ரேட்டட் ஸ்பீட் இருக்கும்போது எனக்கு கர்வ் எப்படி இருக்கும், ரேட்டட் வோல்டேஜ் அட்டைன் பண்ணும். அதுதான் இங்கே நம்ம காட்ட ட்ரை பண்றோம். ஸோ சாச்சுரேட் ஆகிற அந்த ஸ்டேஜ்ல எனக்கு ரேட்டட் வோல்டேஜை அட்டைன் பண்ணும். அண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறேன். மோஸ்டா இதுல இருந்து 1 மார்க் வந்து அவ்வளவா கேட்க மாட்டாங்க, பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இதுதான் என்னோட ஐடியல் லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ் டாட்டட் லைன். ஸோ ரேட்டட் வோல்டேஜ் இருக்கணும், இங்க வந்துட்டு என்னோட லோட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ரேட்டட் வோல்டேஜ் இருந்தால் இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கும், எனக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். ஆனா அது எனக்கு நடக்காது, ஏன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆர்மேச்சர் ரியாக்ஷன் இருக்கும். ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னால எனக்கு கொஞ்சம் டிராப் ஆகுது. அது வந்து அப்போ என்னோட கர்வ் வந்து கீழே இறங்குது. சரியா? ஐடியல்ல இருந்து கீழே எப்படி இறங்கும். நோ லோட்ல ரேட்டட் வோல்டேஜ் இருக்கும். ஸோ லோடே இல்லாதப்ப ரேட்டட் வோல்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு கர்வ் கீழே இறங்குது. ஸோ இது வந்து இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லையா, ஜென்ரேட்டர்ல எனக்கு நடக்கிறது. அதுக்கப்புறம் டெர்மினல் வோல்டேஜ்ல எவ்வளவு கிடைக்கும், ஆக்சுவலி ஆர்மேச்சர் ரியாக்ஷன்னால ஆல்ரெடி டிராப் ஆயிடுச்சு. டெர்மினல்ல என்ன கிடைக்கும்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் டிராப் ஆகும். தட் வில் பி ஈக்குவல் டு IARE டிராப். அதாவது இந்த டிராப்பை இங்க நான் ஆட் பண்ணிக்கிட்டா என்னோட கர்வ் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிடும். ஓகே, ஸோ இந்த IARE டிராப் வந்து இங்க நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ கர்வ் இன்னும் கொஞ்சம் எனக்கு இறங்கிடும். ஜென்ரலா ஒரு ஜென்ரேட்டரோட லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து எனக்கு ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸாக தான் இருக்கும். இதுக்கு பேரு ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ரொம்ப ட்ரூப் ஆகாது. இது எதனால நடக்குது, இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, ஏன் வந்து ஐடியலை விட கம்மியா இருக்குன்னா ஆர்மேச்சர் ரியாக்ஷன் காரணம். எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை விட இன்னும் ஏன் கம்மியா இருக்குதுன்னு பார்த்தா IARE டிராப் தான் அதுக்கு காரணம். இதெல்லாம் தான் 1 மார்க்ல கேட்பாங்க. ஸோ இதை வந்து கான்செப்ட் புரிஞ்சு நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்தது ஷண்ட் சீரிஸ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் எல்லாத்துக்குமே சைமல்டேனியஸா போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ ஷண்ட் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நோ லோட்ல நல்ல ஃபுல் ரேட்டட் வோல்டேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் IARE டிராப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் இங்க. ஸோ நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கும். அதுக்கு பேரே வந்து ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஷண்ட் ஜென்ரேட்டர். நம்ம லோட் பண்ண IARE டிராப் அதிகமாயிட்டே இருக்கும். என்ன காரணம்னு சொன்னா, லோட் பண்ணும்போது IA இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சைமல்டேனியஸா லோட் பண்ணும்போது IL இன்க்ரீஸ் ஆகும். சைமல்டேனியஸா கரண்ட் டிராப் பண்ற கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப IARE டிராப்பும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அதனால நமக்கு ஒரு ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைக்கும். அதர்வைஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் இது வந்து ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லலாம் ஷண்ட் ஜென்ரேட்டர் பொறுத்த வரைக்கும். செப்பரேட்லி எக்ஸைட்டட் ஜென்ரேட்டரும் ஸ்டேபிளா தான் இருக்கும். சீரிஸ் ஜென்ரேட்டர் பாத்தீங்கன்னா இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னு சொன்னா, நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து லீனியரா இருக்கும் இங்க. பிகாஸ் சீரிஸ் ஜென்ரேட்டர்ல எனக்கு எப்படி இருக்குது, IL டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ளக்ஸ் இல்லையா. சீரிஸ் ஜென்ரேட்டர் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு IA எடுக்குதோ, ஏன்னா சீரீஸ்ல இருக்கு ஃபீல்டு காயில், ஸோ எந்த அளவுக்கு IA எடுக்குதோ அதே அளவுக்கு ஃப்ளக்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ எனக்கு லீனியர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இங்க கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் நோ லோட் கேரக்டரிஸ்டிக்ஸ், இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ், எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க 2 டிராப் இருக்கும், RA இன் சீரீஸ் வித் ஷண்ட் காயில். ஸோ இந்த மாதிரி இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் கர்சர் தெரியலையா? ரைட், நானும் மறந்துடுறேன் ஸ்டைலஸ் பென் யூஸ் பண்ணும்போது. காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் கிட்டத்தட்ட கான்ஸ்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்கும். இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் இருக்கு. ஓவர் காம்பவுண்ட், அண்டர் காம்பவுண்ட், லெவல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்றோம். இது மூணுமே குமுலேட்டிவ் காம்பவுண்டோட டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? 2 காம்பவுண்ட் இருக்கு நமக்கு, டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் ஒன்று, குமுலேட்டிவ் காம்பவுண்ட் உண்டு. குமுலேட்டிவ் காம்பவுண்ட்ல 2 ஃபீல்டும் ஆட் ஆகுதுன்னு சொல்றோம். அந்த 2 ஃபீல்டும் ஆட் ஆகிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம்னா, நம்ம சீரீஸ்ல ஒரு ரெசிஸ்டர் போட்டு சீரீஸ் காயிலுக்கு போற சீரீஸ் ஃபீல்டுக்கு போற அந்த கரண்ட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங்கை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மூணும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங், ஓவர் காம்பவுண்டிங், லெவல் காம்பவுண்டிங், அண்டர் காம்பவுண்டிங் சொல்லுவோம். ஸோ
ஸோ ஓவர் காம்பவுண்டிங் சொல்லும்போது நம்ம ரேட்டடை விட ஜாஸ்தியா நம்மளோட ரெஸ்பான்ஸ் இருக்கிற மாதிரி காம்பவுண்ட் பண்றது. லெவல் காம்பவுண்டிங்கிறது கிட்டத்தட்ட கான்ஸ்டன்டா இருக்குது, எல்லா டைமும் ரேட்டட் வோல்டேஜ் இருக்கிற மாதிரி அச்சீவ் பண்ண ட்ரை பண்றது. அண்டர் காம்பவுண்டிங்கிறது கொஞ்சம் கீழே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ட்ரை பண்றது. ஸோ இது மூணுத்துலயும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து மேஜர் ரோல் பிளே பண்ணுது. அப்போ அங்க லாஸ் ஆகிற பவரும் நமக்கு மேஜர் ரோல் பிளே பண்ணுது. நம்மளோட அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியல் காம்பவுண்டிங்கிறது அகைன் வெரி வெரி ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக். ஷண்ட் ஜென்ரேட்டரை விட இன்னும் ரொம்ப ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக். ஸோ இது வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ணும். நம்ம லோட் பண்ண வோல்டேஜ் வந்து நமக்கு குறைஞ்சிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் அவ்வளோவா ப்ராக்டிக்கலா ஃபீஸிபிள் கிடையாது. ரொம்ப ஒரு சில இதுல மட்டும் நம்ம யூஸ் பண்ணிட்டு ஓவராலாவே டீஸ் ஜென்ரேட்டர்ஸ் இப்போ நம்ம அவ்வளோவா யூஸ் பண்றது கிடையாது, நியர்லி எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் ஒரு சில ஓல்டர் அப்ளிகேஷன்ஸ் கன்வென்ஷனலா யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டு தான் இருக்கும். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பின்னாடி. ரைட், இது வந்து ஒரு கம்பேரிட்டிவா நம்ம விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ் ட்ரா பண்ண ட்ரை பண்றோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சீரீஸ் பொறுத்த வரைக்கும் லீனியர் வியும் ஐயும் எந்த அளவுக்கு லோட் பண்றோமோ அந்த அளவுக்கு வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம். அண்ட் அதே அளவுக்கு லாஸஸும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷண்ட் வந்து ஓரளவுக்கு கான்ஸ்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். காம்பவுண்ட்ல லெவல் காம்பவுண்டிங் ஓரளவுக்கு கான்ஸ்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். பட் மோஸ்ட்லி வந்துட்டு செப்பரேட்லி எக்ஸைட்டட் ஜென்ரேட்டரும் ஷண்ட் ஜென்ரேட்டரும் பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ அட் சம் பிளேசஸ் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும். ஸோ இது நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் தெரிஞ்சுட்டா பார்த்தா இல்லையா, ஒரு சில நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸும் தெரியணும். தெரிஞ்சாதான் அது நம்மளால கார்லேட் பண்ணி படிக்க முடியும். அதுக்கு முன்னாடி இது பார்த்துக்கலாம். ரீசன்ஸ் ஃபார் ஃபெயிலியர் ஆஃப் வோல்டேஜ் பில்டிங். வோல்டேஜ் பில்டிங் அப்படின்றது நடக்கணும். எந்த அளவுக்கு நம்ம லோட் பண்றோமோ அந்த அளவுக்கு வோல்டேஜ் பில்டிங்கும் நமக்கு நடக்கணும். அது நடக்காம போறதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின்ஸ். ரெசிடுவல் ஃப்ளக்ஸ் இஸ் ஆப்சென்ட். ஸோ இது இந்த கண்டிஷன் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். கண்டிப்பா ரெசிடுவல் ஃப்ளக்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இஃப் த ஃபீல்ட் டெர்மினல்ஸ் ஆர் ராங்லி கனெக்டட் ஆர் ரிவர்ஸ் கனெக்டட், அப்ப என்ன ஆகும், ஃப்ளக்ஸுக்கு ஆப்போசிட்ல ஒர்க் ஆகும். ஃப்ளக்ஸ் ஒரு கட்டத்துல 0 ஆயிடும், வீக்கன் ஆயிடும். ஃப்ளக்ஸ் வீக்கன் ஆயிட்டு நமக்கு வோல்டேஜ் பில்டப் நடக்காது. ஸோ எப்பவுமே ஃபீல்டு டெர்மினல்ஸை ப்ராப்பரா கனெக்ட் பண்ணிக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். ஸ்பீட் ரிவர்ஸ் பண்ணிட்டோம், சடனா ஸ்பீட் ரிவர்ஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா மறுபடியும் நமக்கு ஃப்ளக்ஸ் வீக் ஆயிடும். ஸோ லைக் திஸ், இதுதான் ரிலேஷன் இல்லையா, இஎம்எஃப்க்கும் ஸ்பீடுக்கும். ஸ்பீடு ரிவர்ஸ் பண்றோம்னு சொன்னா இஎம்எஃப்பும் ரிவர்ஸ் ஆகும். ஸோ ஃபீல்டு கரண்ட் ரிவர்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ நமக்கு ஃப்ளக்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி ஆல்வேஸ் மோர் தேன் கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ். நம்ம ஃபீல்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கணும். கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ்ன்றது ரெசிஸ்டன்ஸ் அபவ் விச் ஃபீல்டு பில்ட்ஸ் அப். ஸோ ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டிசைனர் கொடுத்துருப்பான், அதை விட ஃபீல்டில் இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி ஸ்பீட் ஷுட் பி லெஸ் தேன் கிரிட்டிக்கல் ஸ்பீட். ஸோ ஓரளவுக்கு ஒரு ஸ்பீட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க டிசைனர், அந்த ஸ்பீடுக்கும் நம்ம கம்மியா இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் வோல்டேஜ் பில்டப் ஆகும். ஸோ கொடுக்கும்போது இன்புட் பண்ணும் போதே நம்ம வந்துட்டு அதிகமான ஸ்பீட்ல இன்புட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா வோல்டேஜ் பில்டப் ஆகாது. ஸோ பேரல் ஆப்ரேஷன் ஆஃப் டீஸ் ஜென்ரேட்டர்ஸ். ஸோ இதுக்கான கண்டிஷன்ஸ் தான் ஆஸ் யூஷுவல் பார்க்கறது தான். எப்பவும் கரெக்ட் போலாரிட்டிஸ் இருக்கணும். எங்கன்னா லோட் சைட்ல, ஆர்மேச்சர் சைட்ல வந்து சீரிஸ் அப்போர்ஷன்ல இருக்கும் லோக்கல் சர்க்யூட். அண்ட் தென் நோ லோடு இன்டியூஸ் இஎம்எஃப் வந்து சேமா இருக்கும். இப்போ 2 ஜென்ரேட்டரை பேரலல் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே லோட்ல பண்ண மாட்டோம், நோ லோட்ல தான் பண்ணியிருப்போம். அட்லீஸ்ட் நோ லோடு இஎம்எஃப் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஸோ தட் அதுக்கப்புறம் லோட் பண்ணும்போது 2 மிஷினும் ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கும்ன்றதுக்காக. அப்புறம் ஷண்ட் ஜென்ரேட்டர்ஸ் தான் இதுல வந்து மோஸ்டா யூஸ் பண்றோம் நம்ம பேரலல் ஆப்ரேஷனுக்கு. சீரிஸ் ஜென்ரேட்டர் வந்து cannot operate in parallel. கிராஸ் கனெக்டிங் ஃபீல்ட்ஸ் நமக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் சீரிஸ் ஜென்ரேட்டரை பேரலா ஆப்ரேட் பண்ண முடியும். கிராஸ் கனெக்டிங் ஃபீல்ட்ஸ், அதாவது ஒரு ஜென்ரேட்டருக்கும் இன்னொரு ஜென்ரேட்டருக்கும் கிராஸ் கனெக்ஷன் ஃபீல்ட்ஸ் இருக்கணும். ஆமா, ஈக்குவலைசிங் ரிங்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகுன்றதுனால சீரிஸ் ஜென்ரேட்டர் மோஸ்டா நம்ம பேரலல் கனெக்ஷனுக்கு யூஸ் பண்றது கிடையாது. ஆல்சோ லோடுல கொஞ்சமாச்சும் நம்ம லோட்ல தான் சீரிஸ் ஜென்ரேட்டர் ஆப்ரேட் பண்ணணும். நோ லோட்ல வோல்டேஜ் பில்டப்பும் 0 இருக்கும். ஸோ சீரிஸ் ஜென்ரேட்டரோட ஃபீச்சர் வந்து அதுதான். இப்போ நம்ம ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் கார்லேட் பண்ணி படிக்கிறதுக்கு. ஸோ அதுவும் நான் இங்க கொடுத்துருக்கேன். சீரிஸ் ஜென்ரேட்டர்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஏசி மோட்டர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஏசி மோட்டர்ஸ் அலாங் வித் ரெக்டிஃபயர் ஃபில்டர் செட்டப் எல்லாம் வந்துருச்சு. நமக்கு எஸ்சிஆர் எப்போ வந்துட்டு ஃபீல்டுக்குள்ள வந்துச்சோ, சிலிகான் கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் எப்போ வந்துட்டு நிறைய
ஃபீல்டுக்குள்ள என்டர் ஆச்சோ அப்பவே வந்துட்டு ரெக்டிஃபையர் ஃபீல்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதாவது டிரைவ் சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்பவே டிசி ஜென்ரேட்டர்ஸ்க்கு வேலை இல்லாம போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு சில இடத்துல நமக்கு சப்ளை ஏசி சப்ளை கிடைக்கல அப்படின்னும் போது டிசி ஜென்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். லைக் இன் ஹேண்ட் ஹெல்த் டூல்ஸ். ஸோ ஹேண்ட் டிரைவ்ஸ் மாதிரியோ இல்லை நிறைய ஹேண்ட் ஹெல்த் டிவைசஸ் இருக்கு. சப்ளை கிடைக்காத இடத்துல பேட்டரி ஆப்ரேட்டட் டிவைஸ் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல இன்னும் நம்ம டிசி ஜென்ரேட்டர்ஸ் யூஸ் பண்றோம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் முக்கியமா வார்ட் லியோனார்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வார்ட் லியோனார்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் மெத்தட்ன்றது ஒரு எம்ஜிஎம் செட்டப், மோட்டர் ஜென்ரேட்டர் மோட்டர் செட்டப். ஸோ இதுதான் நம்மளோட மெயின் மோட்டர். இதோட ஸ்பீடை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். இது ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிருப்போம்னா ஒரு டிசி ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிருப்போம், விச் இஸ் இன் டர்ன் ஃபெட் ஃப்ரம் அ மோட்டர். இது வந்து ஏசி மோட்டரா இருக்கலாம் இல்ல டிசி மோட்டரா இருக்கலாம். பட் இந்த நடுவில் இருக்க ஜென்ரேட்டர் வந்து டிசி ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிருப்போம். இதை யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா மோட்டருக்கு இன்புட் பண்ற டெர்மினல் வோல்டேஜை வந்து நம்ம இந்த ஜென்ரேட்டர் வழியா கண்ட்ரோல் பண்றோம். இந்த ஜென்ரேட்டரோட வோல்டேஜ் எப்படி கண்ட்ரோல் பண்றோம்னா இதோட ஸ்பீடை கண்ட்ரோல் பண்றோம். இதோட ஸ்பீடை எப்படி கண்ட்ரோல் பண்றோம்னா இந்த மோட்டரோட இன்புட்டை கண்ட்ரோல் பண்றோம். சப்போஸ் இது ஏசி மோட்டரா இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏசி மோட்டரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு இன்புட்டேஜை கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த வோல்டேஜ்னால மோட்டரோட அவுட்புட் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ ஃபைன் கண்ட்ரோல் நடக்கும். இங்க வெரி ஸ்மூத் டிரான்சிஷன் நடக்கும் இந்த செட்டப்ல. வார்ட் லியோனார்ட் ஸ்பீட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் வேற எங்கெல்லாம் இங்க நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தா இல்ல எதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்லாம் பார்க்கலாம். செப்பரேட் எக்ஸைட்டட் ஜென்ரேட்டர் மோஸ்டா லைட்டிங் பர்பஸ் வித் ஃபீல்டு ரெகுலேட்டர், லைட்டிங் அண்ட் பவர் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா வெரி குவிக் இன் நேச்சர் டு ரெஸ்பாண்ட் அண்ட் அக்யூரேட் ரெஸ்பாண்ட் செப்பரேட்லி எக்ஸைட்டட் ஜென்ரேட்டர் பொறுத்த வரைக்கும். எந்த அளவுக்கு நம்ம ஃபீல்டை வெரி பண்றோமோ அந்த அளவுக்கு குவிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணும், ஆக்யூரேட்டாவும் ரெஸ்பாண்ட் பண்ணும். பிகாஸ் ஃபீல்டு வந்து இதுல செப்பரேட்டா இருக்கு. அண்ட் தென் ஷண்ட் ஜென்ரேட்டர்ஸ் இது வந்து நியர்லி கான்ஸ்டன்ட் லோட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணோம். ஆல்ரெடி பார்த்தோம் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நியர்லி கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் மோட்டர்ஸ் எடுத்துட்டா கூட ஷண்ட் மோட்டர்ஸ் தான் வந்து பெஸ்ட் மோட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டன்டா அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அகெயின் லைட்டிங் பர்பஸ், பேட்டரி சார்ஜிங் அந்த மாதிரி. ஸோ இதோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னன்னா ஒன்லி குட் அண்ட் ஸ்டேபிள் அட் நோ லோட் அண்ட் ரேட்டட் லோட். இந்த இதுக்குள்ள இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது கான்ஸ்டன்டா இருக்கும். ரேட்டட் லோடுக்கு மேல நம்ம லோட் பண்ணணும்னு சொன்னா ரொம்ப ட்ரூப்பிங் கேரக்டரிஸ்டிக்ஸா இருக்கும். சீரீஸ் ஜென்ரேட்டர் வந்துட்டு ஒரு கரண்ட் சோர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். கரண்ட் ஜென்ரேஷன், கான்ஸ்டன்ட் கரண்ட் ஜென்ரேஷனுக்கு இப்போ ஹை வோல்டேஜ் டெஸ்டிங், ஹை கரண்ட் டெஸ்டிங்லாம் நடக்கும்போது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் வேணும். அந்த இடத்துல சீரீஸ் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ லைன் பூஸ்டர்ஸ், லைன்ல வோல்டேஜ் ட்ராப் நடக்கும்போது அந்த இடத்துல சீரீஸ் ஜென்ரேட்டரை யூஸ் பண்ணி அந்த லைன் வோல்டேஜை பூஸ்ட் பண்ணலாம். அப்புறம் ட்ராக்ஷன் பர்பஸஸ்லையும் நம்ம டிசி சீரீஸ் மோட்டர், சீரீஸ் ஜென்ரேட்டர் ரெண்டுமே யூஸ் பண்றோம். மெகர்ல யூஸ் பண்றோம். மெகர்ல என்ன பண்ணுவோம், ஹை ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் ரெசிஸ்டன்ஸ். அப்போ வந்து ஒரு ஹை கரண்ட்டை இன்புட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல சீரீஸ் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். ஹேண்ட் ஹெல்டு டிவைஸாவே யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர்ஸ். காம்பவுண்ட் ஜென்ரேட்டர்ஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு சொன்னா they give better voltage regulation than any other machine, than any other generator. They give better regulation. அந்த கர்வ்ல இருந்து நமக்கு அது தெரியும். ஸோ காம்பவுண்ட் ஜென்ரேட்டர் வந்து ஓரளவுக்கு ரொம்பவே கான்ஸ்டன்டா இருக்குது மற்ற மோட்டர்ஸ் விட. ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன் நமக்கு பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். தேர் யூஸ்ட் ஃபார் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ கான்ஸ்டன்டா வோல்டேஜ் தேவைப்படுற அப்ளிகேஷன்ஸ்லாம் எல்லாமே யூஸ் பண்ணாங்க. டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். மெயின் அப்ளிகேஷன் வந்து இந்த வெல்டிங், டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் மோட்டர் வெல்டிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணோம். இன்னும் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எங்கெல்லாம் நம்மளுக்கு ஏ சப்ளை கிடைக்கலையோ அங்கெல்லாம் நிறைய இடத்துல டிசி ஜென்ரேட்டர் போட்டு இன்னும் ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கும். சரிதா? திஸ் இஸ் ஆல் அபவுட் டிசி ஜென்ரேட்டர்ஸ்.